திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பகுதி 14. அந்த வீட்டுக்காரருக்கு ஸ்ரீரமாய் பார்க்கவும் ஒரு சிறு தெம்பு, ஒரே திரு பரிச்சயப்பட்டவன் என்கின்ற முறையில், வா ஸ்ரீராம், என்ன இது போலீஸோட என்று கேட்டார். உள்ளே போய் உட்காந்து பேசுவோம் மாமா, நீங்கள் என்னவோ ஏதோ ஒன்று பயந்துடாதீங்க, உங்கள் வீட்டு சிசிடிவி கேமரா மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கணும் என்றபடியே வீட்டிற்குள் நுழைந்தான் ஸ்ரீராம். அந்த நாளைய வீடு இந்த நாளைக்கு ஏற்ப சிமெண்ட் தரையை நீக்கிவிட்டு டைல்ஸ் போட்டு சற்று நவீனப்படுத்தி இருந்தார் அவர். அவருடைய பெயர் பட்டாபிராமன். வீட்டுக்குள் இருந்தவர்களும் போலீஸோடு விநாயகம் விஸ்வநாதன் என்று தடியடியாக மனிதர்கள் வரவும் சற்று திகைத்துத்தான் போயினர். ஹாலில் சோஃபாக்கள் போடப்பட்டிருந்தன. அதில் தயக்கத்தோடு அவர்களை அமரச் சொன்னார் பட்டாபிராமன். அவரிடம் தன் வீட்டுக்குள் போலீஸ் வந்துவிட்டதில் ஒரு இனம் புரியாத படபடப்பு. அதை விஸ்வநாதன் கவனித்தார். சாருக்கு போலீஸ் வீட்டுக்கு வரவும் டென்ஷன் ஆயிடுச்சு போல. பயப்படாதீங்க, உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். என் பேர் விஸ்வநாதன், நான் ஒரு லீடிங் லாயர். இவர் பேர் விநாயகம், பெரிய தொழிலதிபர். ஸ்ரீராமதான் உங்களுக்கே தெரியும், ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் என்று எஸ்ஐ முத்துராமனை காட்டினார். விஸ்வநாதனிடம் இதமான ஆரம்பம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்கு முன்னாலே சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அது உங்கள் வரையில் எதுக்குன்னு தான் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தடவை வாசலில் நிறுத்தின பைக்கு திருட்டு போச்சு, அப்புறம் சைக்கிள், இப்படி வரிசையாக திருட்டு போகவும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அடிக்கடி வெளிநாடு போகிறவன். என் பொண்ணு பிள்ளை எல்லாமே அமெரிக்காவில் தான் இருக்கா. அப்போ மாதக்கணக்கில் வீட்டை பூட்டி வைக்க வேண்டி இருக்கும். கேமரா இருந்தால் நெட்டு மூலமாக எங்கே இருந்தாலும் விஷுவலாக கண்காணிக்க முடியுமே, அதுதான். பல ஆயிரம் மைலுக்கு அப்பாலே இருந்தாலும் கண்காணிக்க முடியுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். விஸ்வநாதன் ஸ்லாகித்தார். நீங்கள் சந்திரமண்டலத்துக்கே போ, எங்களை பிடிக்க முடியாதுன்னு இப்படிப்பட்ட காலத்திலேயும் பல திருடங்க போலீஸுக்கு தனி காட்டுறாங்களே, அதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? ஸ்ரீதர் இடையிட்டு அழகாக கேட்டார். சார் எப்போவுமே காப்பான் பெருசா கள்ளன் பெருசான்னு, கள்ளந்தான் சார் பெரியவன், இது தெரியாதா எல்லாருக்கும் என்று கோபப்பட தொடங்கினார் எஸ்ஐ முத்துராமன். நாம் திசை மாற வேண்டாம். ஸ்ரீராம் குழந்தை காணாமல் போன நேரம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் விஸ்வநாதன். அவன் அடுத்து மீராவை பார்த்தான். சார், மணி இப்போ 5:45. காத்தால் நாங்கள் கோயிலுக்கு போனது 10 மணி சுமார், திரும்பி வந்தது 10:30க்கு. அப்புறம்தான் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஆக 10 மணிலேருந்து 10:30 மணி கேப்பில் தான் சார் காணாமல் போயிருக்கு. இதில் சந்தேகமில்லையே, துளிக்கூட சந்தேகமில்லை. சார், உங்கள் வீட்டு கேமராவை ரீவைண்ட் பண்ணி இந்த அரை மணி நேரத்தில் தெருவில் போகிற வாகனங்களை கொஞ்சம் நாங்கள் பார்க்கணும். இவங்க வீட்டில் இருந்த ஒரு குழந்தை அப்போ காணாமல் போயிடுச்சு. ஓ, அந்த கிறிஸ்தவ குழந்தையா? பளிச்சென்று கேட்டார் பட்டாபிராமன். விநாயகத்துக்கு கன்னத்தில் அறைந்தது போல் இருந்தது. அது எங்கள் ரத்தம் என்று வாய்வரை வந்து கஷ்டப்பட்டு அதை அடக்கி கொண்டார். அது ஒரு குழந்தை சார், அது தான் யாருன்னே தெரியாத நிலையில் நாம் எதுக்கு ஒரு முத்திரையை குத்திக்கணும்? ஸ்ரீதர் கோபப்பட்டான். அட கொடுமையே, குழந்தைய இப்போ வீடு பூந்து திருடுற அளவுக்கு போயிடுத்தா என்று பட்டாபிராமன் மனைவியின் தங்கம் மோவாயில் கை வைத்தாள். ஆமாம், நாம் முழிச்சிக்கிட்டு நிற்கும்போது நம்ம கண்ணையே கூட திருடிக்கிட்டு போடுறாங்க. இதெல்லாம் என்னம்மா, சகஜம்தானே? சார் வாங்கோ, ரீவைண்ட் பண்ணி காட்டுறேன். முதல்ல வந்து கடங்காரன் யாருன்னு பாருங்கோ என்று பட்டாபிராமன் சென்று கேமராவை ரீவைண்ட் செய்தார். 10 மணியிலிருந்து 10:30 வரையில் தெருவில் நடந்த காட்சிகள் பளிச்சென்று தெரிய ஆரம்பித்தன. சராசரியாக நிமிடத்துக்கு 10 வாகனங்களுக்கும் குறைவில்லை. குறுக்கும் நெடுக்குமாக இதில் பழைய பேப்பர்காரன், கேஸ் சிலிண்டர் போடுவோன் என்று அன்றாடம் வருபவர்கள். ஸ்ரீதரும் ஸ்ரீராமும் கூர்ந்து பார்த்தனர். பல வாகனங்களை தெளிவாக பார்க்க முடிந்தது. உள்ளே இருப்பவர்களும் கூட தெளிவாக தெரிந்தனர். குழந்தை இருப்பதாக தெரியவில்லை. சந்தேகப்படும்படியாக காரோ ஆட்டோவோ அந்த அரை மணி நேரத்தில் வரவே இல்லை. எல்லோருடைய முகங்களிலும் ஏமாற்றம் உருவாகத் தொடங்கியது. நடுவில் மீராவிடம் பளிச்சென்று ஒரு எண்ணம். சார், எந்த வீட்டுக்கும் வாசலில் வந்துடுனா வலது பக்கம் இடது பக்கம்னு 2 பக்கங்கள். அதில் நாம் இப்போ வலது பக்கத்தை மட்டும்தானே பார்க்குறோம். இடது பக்கமாக ஒரு வேளை போயிருந்தா என்று கேட்டாள். அஃப்கோர்ஸ், அப்படி இருந்தாலும் வலது பக்கமாக வந்தால் தானே இடது பக்கமாக போக முடியும். ஏன் சார், இடது பக்கம் வந்து திரும்பி அப்படியே கூட போயிருக்கலாமே. யூஆர் ரைட். எல்லா பக்கமும் தான் நாம் பார்க்கணும். அப்போ அந்த பக்கமாக பார்க்கணுன்னா அந்த பக்கத்தில் யார் வீட்டில் கேமரா இருக்குது? வீட்டில் இல்லை சார், அது ஒரு பேங்க். ரைட், வாங்க போய் முதல்ல அங்கேயும் பார்ப்போம். அவர்களை அடுத்து பேங்க் நோக்கித்தான் சென்றனர். இருட்டத் தொடங்கிவிட்டது. பேங்கில் கூட்டமில்லை. வாசல்புற கிரில் கேட் பாதி அடைத்து பாதி திறக்க அனைவரும் நுழைந்தனர். டியூட்டி முடிந்து பலர் புறப்பட்டு விட்டிருக்க நல்ல வேளையாக மேனேஜர் சீட்டில் இருந்தார்.
அடுத்த ஒரு அரை மணி நேரம் அங்கே டிவி முன்னால் அவர்களின் ஆய்வு தொடர்ந்தது. சந்தேகப்படும்படியாக ஒரு டெம்போ வேன் மட்டும் கண்ணில் பட்டது. நல்ல வேளையாக அதன் எண் பளிச்சென்று தெரிந்தது. எஸ்ஐ முத்துராம் குறித்து கொண்டார். ஒரு முறைக்கு இருமுறை ரீவைண்ட் செய்து பார்த்தனர். நல்லா தெரியுமா, நான் சொன்ன அந்த நேரம் சரியான நேரம்தானே என்று கேட்டு ஸ்திரப்படுத்தி கொண்டார் எஸ்ஐ முத்துராம். எதற்கும் இருக்கட்டும் என்று அதற்கு முன்னும் பின்னுமான நேரங்களில் தெருவில் ஓடிய அவ்வளவு வாகனங்களையும் பார்த்து வைத்தனர். பலர் அந்த வேளையில் டூ வீலரில் போனார்கள். அவர்களில் குழந்தைக்கு பால் கொடுத்த மகாவின் குடிகார புருஷனும் இருந்தான். அவனை பார்க்கவும் மீராவுக்கு மகாவின் நினைப்பு வந்தது. முகத்தில் சுணக்கம் ஏற்பட்டது. கச்சினமாக கவனித்துவிட்ட வக்கீல் விஸ்வநாதன் கேட்டார், என்னம்மா, குழந்தைக்கு பால் கொடுத்த மகா ஞாபகம் வந்தது. ஒருவேளை அவள் எடுத்துகிட்டு போயிருப்பாளோ? அது யார் மகா? ஒரு வேலைக்கார பொண்ணு சார். அவள் தான் குழந்தைக்கு வீடு தேடி வந்து தாய்ப்பால் கொடுத்தா. இதை ஏமா முன்னாடியே சொல்ல தோணலை சார். இப்போ கூட அவள் புருஷன் டூ வீலரில் போனதை பார்த்ததும் தான் அவள் ஞாபகமே வந்தது. வாமா, முதல்ல அவள் வீட்டுக்கு போய் பார்ப்போம். எனக்கு சந்தேகமே இல்லைம்மா, அவள் தான் தூக்கிக்கிட்டு போயிருக்கணும். அப்படி இருந்தால் இந்த கேமராவில் அவள் தெரிஞ்சிருக்கணுமே சார். கேமரா வியூ பாயிண்ட்டுக்கு அந்த பக்கமும் இடம் இருக்குது. ஆனால் நடந்து போயிருந்தா தெளிவாக தெரியவா போகுது? இல்லை சார், மகா ரொம்ப நல்லவ. அவள் வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஆனால் அவளை சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவள் இல்லைன்னா குழந்தையை என்னால் ஆரோக்கியமாக வச்சுருக்கவே முடியாது. முதல்ல கிளம்புங்கம்மா. இந்த வேலைக்காரை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணி இருக்கவே வேண்டியில்லை. இந்த காலத்து வேலைக்காரிகளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. எஸ்ஐ முத்துராமிடம் பிபி எகிரியது. பேங்கில் இருந்து அடுத்து அவர்கள் கொள்ளிடக்கரையோரமாக இருக்கும் மகாவின் வீட்டை தேடித்தான் புறப்பட்டனர். பேங்க் வாசலுக்கு வரும்பொழுதே எதிரில் அவளை வந்ததுதான் ஆச்சரியம். மீரா கண்ணு, மகா, என்ன கண்ணு இது? பிள்ளைய காணோம் மாமி. நான் பால் கொடுக்க வீட்டுக்கு வரவும் தான் விஷயம் தெரியும். வீட்டில் உன் அம்மா பாட்டின்னு அம்பட்டு பேரும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ இங்கே இருக்கேன்னு இப்போ தான் காதில் விழுந்துச்சு, ஒடியாந்துட்டேன். மகாவின் விளக்கம் முத்துராமின் காதிலும் விழுந்தது. அவளை சந்தேகப்படுவது போல கூர்ந்து பார்த்தார். அதை மீராவும் கவனித்தாள். ஏமா, உன் பேர் என்னன்னு சொன்ன என்று அவளிடம் அப்பொழுதே விசாரணையை தொடங்கினார் முத்துராமன். சார், இங்கே தெருவில் வச்சு எதுவுமே வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசுவோம் என்று அவரை அப்படியே அமுக்கினாள் மீரா. கண்ணே, உன்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்திருக்காரு, அது தெரியாதா உனக்கு என்று மகா கேட்டதும் திகைப்பாகிவிட்டது மீராவுக்கு. மகா, நீ யாரை சொல்கிற? உன்னை கட்டிக்க போகிற அந்த மெட்ராஸ்கார மாப்பிள்ளை கண்ணு சுதர்சனா? எனக்கு பெயரெல்லாம் தெரியாது. மீராவுக்கு அப்பொழுதே தன் கவலையில் ஒரு பாதி குறைந்தது போல் பிரமை. அதை ஸ்ரீராமும் சீதரும் உட்பட உணர்ந்தனர். எஸ்ஐ முத்துராம் வீடு நோக்கி புறப்பட்டார். விநாயகத்துக்கு மட்டும் விவகாரம் அனுமார்வால் போல் நீள்வது பிடிக்கவே இல்லை. எஸ்ஐ சார், இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி என்று கேட்டார். எப்படின்னா, நீங்களும் கூட தானே இருக்கீங்க, நான் என்ன சும்மாவா இருக்கேன்? அட என்னங்க நீங்கள், நாம் இப்போ இவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டேன். அதை அங்கே போய் முடிவு செய்வோங்க. என்னமோ போங்க, நாம் திசை மாறி எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன திசை மாறி? எல்லாம் சரியாக தான் அங்கே போய்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, இந்நேரம் டிவி பேப்பர்னு விஷயம் போயிருக்கணுங்க. போயிருந்தா பப்ளிக் யாராவது குழந்தைய பார்த்துட்டு நமக்கு தகவல் தந்திருப்பாங்கள்ல. விநாயகத்துக்கு நடப்பு விஷயத்தால் ஒரு பயனும் இல்லை என்றாகவும் இப்படியெல்லாம் பேச தோன்றியது. அதற்கு ஒரு பதிலை எஸ்ஐ முத்துராமாலும் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் பேச்சை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் நடந்தே தன் வீடு நோக்கி செல்ல தொடங்கிவிட்டாள் மீரா. மகாவும் ஒப்புக்கொண்டு ஓடினாள். வேறு வழியின்றி எல்லோரும் பின்தொடர்ந்தனர். வீட்டு வாசலில் கார்கள் நிற்கவும் ஒரே பரபரப்பு. எதிர் வீட்டு கோமளம் கணக்கச்சிதமாக வந்து நின்றிருந்தாள். எல்லோருக்கும் குழந்தை காணவில்லை என்கின்ற விஷயம் பரவிவிட்டது. மீரா வீட்டிற்குள் நுழைந்த பொழுது சுதர்சன் ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தான். மீரா வேகமாக வரவும் எழுந்து நின்றான். என்னது சர்ப்ரைஸ் விசிட்? குழந்தை காணாமல் ஃபோன் பண்ணப்போ உன் அம்மா தான் சொன்னான். உன்னையே லீவ் போட்டுட்டு ஃப்ளைட் இருக்கான்னு பார்த்தேன். இருந்தது, அதுவும் ப்ரீமியம் அமௌண்ட்டில் ஜஸ்ட் 1500 ரூபா டிக்கெட் கிடச்சிது, போட்டுட்டு வந்துட்டேன். அப்போ உங்கள் அமெரிக்க பையனும் அது இருக்குது, சில பேப்பர்ஸில் கிராஸ் ஆகணும், ஆயிட்டா என்னிடம் கிளம்புற மாதிரி இருக்கும். போகட்டும், குழந்தை விஷயம் என்னாச்சு? சுதர்சன் கேட்க எஸ்ஐ முதல் எல்லோரும் உள்நுழையவும் சரியாக இருந்தது. எஸ்ஐ முத்துராம் மகாவை அந்த இடத்தில் தேடியவராக சோஃபாவில் அமர்ந்தபடியே, ஏய் இங்கே வா என்றார் அதிகாரமாக. என்னங்க ஐயா, நீ எவ்வளவு நாளாக இங்கே வேலை செய்கிற?
வேலையெல்லாம் செய்யலிங்க, குழந்தைக்கு பால் கொடுக்க வருவேன், அவ்வளவுதான். இன்றைக்கி நீ எப்போ வந்த? எதுக்குங்க இதையெல்லாம் கேட்குறீங்க? தோ பார், குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிருந்தா ஒழுங்காக கொண்டு வந்து கொடுத்துரு. இந்த ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற நடிப்பெல்லாம் வேணாம். முத்துராமின் கேள்வி மகாவை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. ஐயா, என்னங்க சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் கேட்குறீங்களே, நானே குழந்தைய காணோமேன்னு எல்லாரையும் போல தவிச்சுக்கிட்டு நிற்கிறேங்க என்றால் தழுதழுத்த குரலில். எஸ்ஐ சார், மகாவை நீங்கள் சந்தேகப்படுறது என்னால் அனுமதிக்க முடியாது என்றாள் மீரா. அம்மா, உங்களுக்கு தெரியாது, எங்கள் அனுபவமே வேறு. அது எப்படி வேணா இருக்கலாம். மகா மேலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாதப்ப நீங்கள் இப்படி கேட்குறது சரியில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் வேறு விஷயத்தையும் வழிமுறைகளையும் யோசிக்கிறது தான் நல்லது. அப்போ இங்கே இனி எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. பத்திரிக்கை, டிவின்னு நியூஸ் கொடுக்க வேண்டியது தான். குழந்தையோட ஃபோட்டோ இருக்கா? இல்லை, எடுக்கலை. இப்போல்லாம் பிறக்கிறப்பவே எடுக்கிறாங்க. கையில் தான் செல்ஃபோன் இருக்குல்ல, எடுத்துருக்கலாமில்ல. புண்ணியாஞ்சனம் பண்ணி பேரெல்லாம் வச்சு ஒரு வருஷமாவது ஆனாதான் ஃபோட்டோலாம் எடுக்கலாம். அதுதான் சாஸ்திரம் என்றாள் அதுவரையும் பேசாத பங்கஜப்பாட்டி. சரிங்க, இங்கே முட்டிக்கிட்டது போதும், புறப்படுங்க. முதல்ல பேப்பர், டிவின்னு நியூஸை கொடுப்போம், மிச்சத்தை உட்காந்து பேசுவோம் என்று கிளம்ப தயாரானார் விநாயகம். அவர்கள் போனால் போதும் என்று இருந்த சந்தானகோபாலனுக்கு அவர்கள் புறப்பட்டனர். இதோ பாருமா, எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும், அதுபோல் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் ஃபோன் பண்ணணும் என்கின்ற கண்டிஷன்களை எல்லாம் போட்டபடியே கிளம்பினார் முத்துராமன். மொட்டை மாடி. சுதர்சனும் மீராவும் மட்டும் தனியாக. லேசான காற்று வீச எங்கோ யாரோ எஃப்எம்மில் பாட்டு கேட்டபடி இருந்தனர். என்ன மீரா இப்படி ஆயிடுச்சு? எனக்கு எல்லாம் ஒரே நம்ப முடியாத விஷயமாகவே இருக்குது. ஆமாம், நீங்கள் இப்படி என் கூட நின்று இப்போ பேசுகிறது வர எதையும் என்னால் நம்பவே முடியலை தான். கொஞ்ச நாளாகவே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்குது. குழந்தைய அந்த ஈஸ்வரி கடத்தியிருப்பான்னு எனக்கு தோன்றுறது. எனக்கும் அந்த எண்ணம் தான். அவள் பயங்கர நெஞ்செழுத்தக்காரி. தன்னை சந்தேகப்பட்டுடாமல் இருக்கத்தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா. இதை எஸ்ஐ புரிஞ்சுட்டு முட்டிக்கு முட்டி தட்டினா உண்மை வெளிவந்துடும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. போகட்டும். இங்கே நீங்கள் வந்த விஷயம் உங்கள் அம்மா, அப்பா, அக்கா எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது, தெரியவும் வேண்டாம். அவள் எப்படின்னு தான் எனக்கு தெரியுமே. இந்த விஷயத்தில் கூட நம்மளை போல யோசிக்க மாட்டா. குழந்தை பிறந்த நேரமே சரியில்லை, அது ஒரு பிசாசு, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவா. சுதர்சனின் விளக்கத்தை ரசித்தாள் மீரா. அவனும் அவளை மௌனமாக விரித்தான். அந்த மௌனத்துக்கு பின்னால் ஏராளமான அழுத்தம். அப்பொழுது ஸ்ரீதர் மெல்ல அங்கு வந்து சேர்ந்தான். சாரி ஃபார் த இன்டர்ஃபியர்ஸ். ஓ, வாங்க மிஸ்டர் ஸ்ரீதர், நான் கிளம்புறேன், சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். புறப்பட்டுட்டியா? ஆமாம் மீரா. சார் எப்படி இருப்பீங்களா இல்லை கிளம்பிடுவீங்களா? அது மீரா கையில். இருன்னு சொன்னால் இருப்பேன், புறப்படுன்னா புறப்பட்டுடுவேன். வேடிக்கையாக பதிலை சொன்னான் சுதர்சன். இருங்க சார், பாவம் மீரா. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்கிற விஷயம் ஆரம்பித்ததுலேருந்தே இவள் டென்ஷனாக தான் இருக்கா. ஆஷா உயிரோடு இருந்திருந்தா அவள் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. வருங்கால கணவரான உங்களோட அருகாமை நிச்சயம் மீராவுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். அப்போ சரி ஸ்ரீதர், ஐ வில் டேக் கேர். அதே சமயம் அக்கம் பக்கம் யாரும் எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது. மண்ணாங்கட்டி, உங்களுக்கு கூடவா இந்த அக்கம் பக்கம் பயம்? எனக்கு இல்லை, இவ அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம் இல்லையா சார்? இனி நீங்கள் தான் மீராக்கு. உங்களுக்கு மீரா மட்டும்தான் சார் எல்லாமே. வேறு எதை பற்றியும் நினைக்காதீங்க. சொல்லப்போனால் நீங்கள் இப்போ நல்ல காதலர்கள். நான் பார்க்க பல காதல் ஜோடிகளை தோற்று போயிட்டாங்க. நீங்களாவது ஜெயிச்சு எனக்கு ஆறுதலை கொடுங்க. அப்படி யாரெல்லாம் தோத்துட்டாங்க? சுதர்சன் கேட்க ஸ்ரீதர் மீராவை தான் பார்த்தான். ஸ்ரீராம் விஷயம் தெரியுமா என்பது போல அவளும் தாராளமாக சொல் என்பது போல் சமிக்கை தந்தாள். ஏன் சார், உங்கள் வருங்கால மச்சினன் ஸ்ரீராமோட காதலே தோற்று போச்சே சார். இஸ் இட்? சாரி, இதை மீரா அவங்ககிட்ட மறைச்சிட்டுதா தப்பாக நினச்சிடாதீங்க. மீராவுக்கு ஒரு 10 நாளாக தான் இந்த விஷயமே தெரியும். என்ன ஆச்சு? ஸ்ரீதர் நடந்த சகலத்தையும் சொல்லி முடித்தான். இறுதியாக, சார், இன்னைக்கு காலையில் தான் திருப்பதியில் அந்த ஸ்வேதாவுக்கும் அமெரிக்க மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நைட், அதாவது இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் சொன்னேன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ஃபர்ஸ்ட் நைட். அதிகபட்சம் 4 நாளில் அமெரிக்கா புறப்பட்டுடுவாங்க. ஜெட் வேகத்திலே எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு தகவலும் நான் எந்த முயற்சி செய்யலைன்னு நிலையிலே எனக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோவாக வந்துடுச்சு. எல்லாமே ஸ்வேதாவோட அப்பாவோட வேலை. நான் நினைப்பதை முடிச்சுட்டேன். உங்கள் சிநேகிதியோட தம்பியை ஒழுங்காக ஒதுங்கி போக சொல்லிவிடு. எனக்கு மெசேஜும் பண்ணினான். அந்த கல்யாண வீடியோவை பார்க்குறீங்களா?
ஸ்ரீதர் தன் செல்போனை எடுத்து வாட்ஸ்அப்பை திறந்து வீடியோவை தட்டிவிட அது ஓட ஆரம்பித்தது. அந்த அமெரிக்க மாப்பிள்ளை 6 அடி உயரத்துக்கு தேக்கமரம் போல இருந்த நிலையில் ஸ்வேதா கழுத்தில் தாலியை கட்டுகிறான். ஸ்வேதாவின் முகத்தில் சுரத்தே இல்லை. மீராவை அந்த காட்சி என்னவோ செய்தது. அப்பொழுது அவள் செல்போனில் அழைப்பு. புதிய எண். காதை கொடுத்தாள். என்னம்மா கண்ணு, குழந்தைய காணோன்னு பகல் பூரா அலைஞ்சிங்க போல என்று ஆரம்பித்தது அந்த குரல். ஏய், யார் நீ? மீரா சிலித்தாள். அது எதுக்கு உனக்கு? ஒரு 10 லட்சம் ரூபாவை தயார் பண்ணு, அப்பால அதை கொடுத்துட்டு பிள்ளைய வாங்கிட்டு போ என்றது அந்த மறுபக்க குரல். அந்த பிளாக்மெயில் குரல் மீராவை உரைய செய்து விட்டது. சற்று ஸ்தம்பித்திட அவளது கையில் இருந்த ஃபோனை சுதர்சன் வாங்கி பேசத் தொடங்கினான். ஹலோ, யார் பேசுறது? நீ யாருப்பா புதுசா? முதல்ல அதை சொல்லு. நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? ஃபோனில் என்ன சொன்னேன்? இங்கே மீராவால் பேசவே முடியல. நாங்கள் என்ன குழந்தைய கொலையாக செஞ்சிட்டோம் பேச முடியாமல் போக? குழந்தை பத்திரமா நல்லாவே இருக்குது. பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டோமா? நல்லா தூங்கவே செய்யுது. அடப்பாவிகளா, குழந்தை அப்போ உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமாம், 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுங்க. பிளாக்மெயிலோ? நீ இங்கிலீஷில் என்ன வேணா சொல்லிக்கிட்டு போ, எனக்கு தேவை 10 லட்சம். அப்பால் போலீஸு கம்ப்ளைண்ட்டு, இந்த செல்ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கிறது, இந்த ஜோலி எல்லாம் வேண்டாம். நீ இப்போ மொட்டை மாடியில் நின்று பேசுகிறதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். நீ தப்பாக எது பண்ணாலும் சரி, குழந்தைக்கு தான் ஆபத்து. நானும் உங்களை 10 கோடி கொடு 100 கோடி கொடுன்னெலாம் கேட்கல. 10 லட்சங்கிற பிசாத்து காசு தானே கேட்டிருக்கேன். இப்போல்லாம் 50 100க்கு மட்டும் இல்லை, 500 1000த்துக்கே மதிப்பு இல்லை. அதுதான் கவர்மெண்ட்டை அதையெல்லாம் ஒழிச்சு கட்டிடுச்சே. நான் கேட்குற 10 லட்சங்கிறது எனக்கு 1 வருஷத்துக்கு கூட வராது. அப்புறம் நான் இன்னொரு களவாணித்தனம் தான் பண்ணணும். என்னடா லெக்சர் கொடுக்குற? நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்க தெரியுமா? தப்பு தான், எனக்கு வேறு வழி தெரியல சார். யார் சார் இங்கே தப்பு பண்ணாமல் இருக்கவங்க? கோடி கோடியாக வச்சுருக்கவன் மாதிரி அவன் மந்திரி. அவன் தப்பு பண்ணுறான் சார். எங்கள் அம்மாவுக்கு முதியோர் பென்ஷன் கேட்டு போனதுக்கு 10,000 ரூபாய் கேட்குறான் சார். பப்ளிக்கு என்ன யோக்கியம்? ஊருக்கு பொதுவாக தெருவை ஆக்கிரமித்து தெருவில் 10 அடிக்கு சிமெண்ட்டு தளம் போட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிற பப்ளிக் மட்டும் யோக்கியமாக என்ன? ரஜினி படம் டிக்கெட்டை 500 ரூபானாலும் கொடுத்து வாங்குவீங்க. ஆனால் கீரை விற்கிற 80 வயசு கழுவிக்கிட்ட 10 ரூபாய்க்கு கீரை வாங்கும்போது உலகத்திலேயே இல்லாத பேரம் பேசுகிறவங்க உங்கள் வீட்டு பொம்பளைங்க எல்லாம் யோக்கியமாக 50% தள்ளுபடின்னு ஏமாற்றி புடவை விற்கிற துணிக்கடைக்காரன் யோக்கியமாக தங்க நகையை வாங்குறீங்களே, அதில் அசல் தங்கம் எவ்வளவு டிகிரி வாங்கி இருக்கிற படிப்பு பாப்பளிங்களுக்கெல்லாம் கூட தெரியுமா? இதில் தள்ளுபடின்னு எவ்வளவு கோல்மாலு. என்னமோ நான் மட்டும்தான் தப்பு பண்ணுற மாதிரி பேசுகிறீங்களே நீங்கள். விட்டா நீ கடவுளை கூட குற்றவாளி ஆக்கிடுவேடா. வேண்டாம், விளையாடாத. கடவுளை குற்றவாளி ஆக்குவேனா? அவன் குற்றவாளி இல்லாமல் வேறு யார் சார்? இன்றைக்கி சாமி சன்னதிங்க ஏற்றத்தாழ்வு கொடி கட்டி பறக்குது. 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து வந்தால் முதல்ல தட்டில் பணம் போட்டால் தான் ஐயர் விபூதியே தருவார். இப்படி அங்கே எவ்வளவு ஏற்றத்தாழ்வு. டேய், வாயை மூடுறா. நீ யாருடா? எங்கே இருந்துடா பேசுகிற? கேனத்தனமாக கேள்வி கேட்காதையா. நீ கேட்டா நான் யாருன்னு சொல்லிடுவேனா? அறிவில்லை உனக்கு? 10 லட்சம் பணத்தோட தயாராகிரு. பணத்தை தராமல் உன்னால் எதையும் பிடுங்க முடியாது. போலீஸுக்கு போகிறதா இருந்தால் போய்க்கோ. குழந்தைய நான் ஃபாரிக்காரங்களுக்கு விற்க முடிவு பண்ணி 10 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். தெரியுமா உனக்கு? நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் பிளாக்மெயில் பண்ணுறது பட்டம் வாங்கியவன். ஒவ்வொரு அசலையும் நோட் பண்ணிக்கிட்டே தான் எல்லா வேலையும் செய்கிறேன். பணத்தை நீ பார்த்த, குழந்தை உனக்கு இல்லை. பணத்தை கூட நீ தராத சொத்துக்காக தேடி வந்திருக்கான் பாரு விநாயகம்னு ஒரு பணக்காரன். அவனை கொடுக்க சொல்லு. அவனுக்கு இந்த 10 லட்சங்கிறது ஒரு பார்ட்டி செலவு. இல்லை, நாங்கள்லாம் பயங்கர புத்திசாலிங்கன்னு நடந்துக்க நினச்சிங்கன்னா குழந்தை சத்தியமாக உங்கள் கையில் கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்க. அவன் தெளிவாக தீர்மானமாக குழப்பமே இல்லாதபடி பேசி முடிக்க சுதர்சனின் முகம் உறைந்து போய்விட்டது. என்ன சார் பிளாக்மெயிலோ? ஸ்ரீதர் கேட்க சுதர்சன் அவன் சொன்ன அவ்வளவையும் சொல்லி முடித்தான். மீராவிடம் ஒரு புது ஆவேசம். சுதர்சன் அவன் பேசுறதுலேருந்து 2 விஷயம் கிளியர். ஒன்று, இங்கே தான் அவன் எங்கேயோ இருக்கான். இல்லைனா நீங்கள் எப்போ என் கூட பேசுகிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அடுத்து, அவனுக்கு அந்த விநாயகம் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவரே நமக்கு இப்போ தான் இன்றைக்கி தான் முழுசாக தெரியும். ஆனால் அவன் அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். மொத்தத்தில் அவன் அவர் சம்மந்தப்பட்ட ஆளாக தான் இருக்கணும். ஒரு பார்ட்டிக்கு 10 லட்சம் செலவு பண்ணுறான்னா அவன் பார்ட்டியில் பங்கும் எடுத்திருக்கணும். பிளாக்மெயில் பண்ணுறதுல பட்டம் வாங்கினான்னா இதுக்கு மந்தியும்
அவன் பிளாக்மெயில் பண்ணித்தான் இருக்கணும். ஸோ அவன் நம்ம சம்மந்தப்பட்டவன் இல்லை, முழுக்க முழுக்க அந்த விநாயகம் சம்மந்தப்பட்டவன் தான். மீரா அழகாக ஸ்கெட்ச் போடுவது போல சொல்லி முடித்தாள். சரி, நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதை போலீஸுக்கு கொண்டு போக போகிறோமா இல்லையா? வேண்டாம், இதை நாமளே சந்திச்சிடுவோம். இப்போ கூட அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். செல்ஃபோனில் வந்த நம்பர் ஒரு பப்ளிக் பூத் நம்பராக தான் இருக்கணும். அநேகமாக அந்த பப்ளிக் பூத் நம்ம தெருவில் இருக்கணும். ஏன்னா அவன் நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே பேசணும்னா தூரம் போய் பேசினா அது சாத்தியமே இல்லை. மீரா எடுத்து கொடுக்க ஸ்ரீதர் வேகமானான். மீரா, நீ ஷார்ப்பாக சரியாக பேசுகிற. 100% உன் பேச்சு சரி. தெருவில் எங்கே பப்ளிக் பூத் இருக்குன்னு நான் பார்த்து தொடர்ந்து கவனிக்கிறேன். அவன் அடுத்த நிமிஷம் 10க்கு பூத்துக்கு வந்துட்டு தான் போவான் என்று ஸ்ரீதரை பார்த்து சிரித்தாள் மீரா. என்ன மீரா சிரிக்கிற? அவன் பயங்கர புத்திசாலி. இப்படி நாம் யோசிப்போன்னு அவனுக்கு தெரியாதா? அதெல்லாம் வரமாட்டான் ஸ்ரீதர். இல்லை மீரா, எவ்வளோ பெரிய புத்திசாலியோ, குறிப்பாக எந்த கிரிமினலோ எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விடுவாங்க. இதை நான் சொல்லலை, உலக துப்பறியும் நிபுணர் எட்வர்ட் பிளாக் அப்படிங்கிறவர் சொல்கிற தகவல் இது. இந்த நொடி வரையில் அவர் பண்ண தப்புகளை பற்றித்தான் குற்றப்பாளிகள் பிடிபட்டே இருக்காங்க. சரி, நீ என்ன சொல்கிற? சுருக்கமாக சொல்கிற. பிளாக்மெயில் பண்ணுறவன் விநாயகத்துக்கு தெரிஞ்சவன், விநாயகத்துக்கும் அவனை தெரிஞ்சிருக்கும். அடுத்து அவன் தன் தாய்க்கு முதியோர் இல்ல உதவித்தொகைக்கு முயற்சி செய்தவன். அப்படின்னா அவன் லோயர் மிடில் கிளாஸாக தான் இருக்கணும். விநாயகங்கிட்ட வேலை பார்த்த ஒரு தொழிலாளியாக இருக்கலாம். அவரால் பாதிக்கவும் பட்டிருக்கலாம். அதனால் இப்படி பழிவாங்க முயற்சி செய்யலாம். அவன் புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் நிச்சயம் பெரிய ஆள்பலம் உள்ளவனாக இருக்க முடியாது. சினிமா பார்த்து கதைகள் படித்து பிளாக்மெயில் பண்ண துணிஞ்சிருக்கலாம். பிளாக்மெயிலில் பட்டம் வாங்கினவன் சொன்னது நம்மளை கட்டி போடுறதுக்காக. உண்மையான சாமர்த்தியசாலி இப்படி பேச மாட்டான். குறிப்பாக ஒரு சமூக புரட்சிக்காரன் மாதிரி நியாய தர்மங்களையெல்லாம் பற்றி லெக்சர் கொடுக்க மாட்டான். ஆகையால் இவன் விநாயகத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். நாம் விநாயகம் சாரோட பேசினா நிச்சயமாக இவனை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ரீதர் தன் கருத்தை தெளிவாக சொல்லி முடித்தான். சரி, நாம் கீழே போய் பேசுவோம். அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்றார் மாப்பிள்ளை சுதர்சன். நாலாபுரமும் பார்த்தபடியே கீழே வந்தனர். அடுப்பில் மணக்க மணக்க சாம்பார் கொதிப்பது வாசத்தில் தெரிந்தது. மாப்பிள்ளை வந்திருக்கிறார் என்றால் சும்மாவா? சீதா சமையல் கட்டில் இருந்தாள். சந்தானகோபாலன் வீட்டை சீர்படுத்தி கொண்டிருந்தாள். அறைக்குள் ஸ்ரீராம் கம்ப்யூட்டரில் என்னவோ செய்து கொண்டிருந்தான். இனி ஒரு நாள் கூட இங்கே இருக்கக்கூடாது, அமெரிக்காவுக்கு போய்விட வேண்டும். போய் அவள் எதிரில் பொறியே வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் அவனை இப்படி இயக்கியபடியே இருந்தது. ஏதோ அவன் இந்த மட்டில் ஸ்வேதா விஷயத்தில் சட்டென்று ஒரு மாற்றத்துக்கு தன்னை ஆளாக்கி கொண்டது மீராவுக்கு சற்று இதமாகத்தானே இருந்தது. கீழே வந்ததில் ஹாலில் ரவுண்டு கட்டியவர்கள் கமான், நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன என்று தான் ஆரம்பித்தனர். விநாயகம் சாரை கூப்பிடுறது தான். அவரை கூப்பிட்டா போலீஸ் வருமே, அவரை மட்டும் வர சொல்லுவோம். ஏன், போலீஸ் வந்தா என்ன? அவனை எப்படி நாம் ஃபினிஷ் பண்ணுறது? குழந்தை விஷயம் இது, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். போலீஸ் நிச்சயம் நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது. அவர்கள் பேச்சு சந்தானகோபாலன், ஸ்ரீராம், பங்கஜம், சீதா என்ற சகலரையும் ஹாலுக்கு இழுத்து வந்து விட்டது. பிளாக்மெயில் தகவலை கேட்டு அவ்வளவு பெருமை ஷாக்காயினர். தற்காலிகமாக வெளியேறி இருந்த மகாவும் வந்து சேர்ந்து விட்டாள். அடக்கொடுமையே, குழந்தை இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கா என்று மகா கேட்டாள். அப்பொழுது நாகர்கோயிலிருந்து ஆஷாவின் மாமா அந்தோணிமுத்து மீராவுக்கு ஃபோன் செய்தார். தாயி, நான் அந்தோணி பேசுகிறேன். ஓ, நீங்களா? ஆமாம் தாயி, 15 நாள் ஓடியே போச்சு. கூட போயிடுச்சு. நானும் என் பொஞ்சாந்தியோ புறப்பட்டு வரலாமா? அதுக்கு தான் கண்ணு ஃபோன் போட்டேன். அது என்ன கண்ணு, புதுசாக ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் அப்படித்தான். எங்கள் குழந்தை ஆஷாவோட மாமனார் அதை கேட்டு வந்திருக்கிறார். அவங்களே இனி வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், இதையெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். ஆனால் அடுத்தடுத்து புதுசாக பிரச்சனைங்க. அவங்க சொத்து தானே அந்த குழந்தை. அங்கே வளர்ந்தா எங்களுக்கும் சந்தோஷந்தான். ஆனால் மரியம் இப்போ அதை கேட்டால் தாங்க மாட்டா. ஏன்னா இங்கே அவள் வீட்டையே தலைகீழாக மாற்றி போட்டு வச்சுருக்கா. பால் டப்பா, கிளுகிழப்ப, தொட்டில், பீத்துணின்னு ஏதேதோ பண்ணி வச்சுருக்கா. புரியுதுங்க. இன்னமும் கூட நிறைய விஷயம் இருக்குது உங்ககிட்டே பேசுகிறதுக்கு. நான் உங்களோட நாளைக்கு பேசட்டுமா? தாராளமாக. அப்போ நாங்கள் இன்றைக்கி கிளம்பி வர வேண்டாமா? வேண்டாம், நான் ஃபோன் பண்ணப்புறமா வந்தால் போகிறோம். ரொம்ப சந்தோஷம். உன் ஃபோனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்ணு. வச்சிரவா? அவர் மறுபக்கம் பேசி முடிக்க மீரா அப்பாடா என்று பெருமூச்சு விட எல்லோரும் விக்கி போடு பார்த்தனர். என்னம்மா? ஐயோ, அந்த நாகர்கோயில் அந்தோணிமுத்து அப்போவே கிளம்பி வரட்டுமான்னு எப்படியோ அவரை சமாளிச்சுட்டேன். அப்போ இப்போ வரமாட்டாங்கல்ல?
ம், நாம் விஷயத்துக்கு வருவோம். விநாயகத்துக்கு ஃபோன் போடுவோமா? சரி போடு, ஸ்ரீதர் சொல்லவும் மீரா ஃபோன் செய்தாள். சார் சொல்லுமா, எங்கே இருக்கீங்க? இப்போ தான் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம். போலீஸ்காரர் யாரும் பக்கத்தில் இல்லையே? இல்லைம்மா, என்ன விஷயம்? குழந்தை இருக்கிற இடம் சம்மந்தமாக ஒரு பிளாக்மெயில் ஃபோன் வந்தது சார் என்று முழு விவரத்தையும் கூறி முடித்தாள் மீரா. வீடு பூந்து குழந்தையை கடத்தி பணம் பிடுங்க பார்க்குறானுங்களா? விடுமா, இது போரும் எனக்கு. நான் 5 வரைக்கும் போய் 2ல் 1 பார்க்குறேன். ஐயையோ, அப்படியெல்லாம் போனால் குழந்தை அவ்வளவுதான். நீ பயப்படுற இந்த மாதிரி விஷயத்தில் துணிச்சலாக இறங்கி 2ல் 1 பார்த்துடணுமா? இப்போவும் பார்க்கத்தான் போகிறோம். எங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் மட்டும் போகிறோம். உங்கள் வேலையை பார்த்த யாரோ தான் இதை செஞ்சுருக்குறாங்க. நீங்கள் வரப்போகிறது தெரிஞ்சு நீங்கள் வர்றதுக்கு முன்னாலேயே வந்து குழந்தைய கடத்திட்டாங்க. என்னம்மா நீ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி ஏன் ஆள்னு சொல்கிற? எப்படிம்மா தெரியும் உனக்கு? அவன் பேசுன இருந்தது தான் சார். ரொம்ப சமூகம் கோபம் இருக்குது அவனுக்கு. அவங்க அம்மாவுக்கு முதியோர் பென்ஷன் வாங்க முயற்சி பண்ணியிருக்கான். உங்கள் பேரை சொல்கிறான். ஒரு பார்ட்டிக்கு சாதாரணமாக 10 லட்சம் செலவு செய்வீங்கன்னு சொல்கிறானே, அப்படி போகுதா விஷயம்? அப்போ இது அந்த தங்கராஜாவாக தான் இருக்கணும். தங்கராஜாவா? யார் சார் அது? என்கிட்ட டிரைவராக வேலை பார்த்த நாய் தான் அது. அவங்க அம்மாவுக்கு பென்ஷன் வாங்க கலெக்டர்கிட்ட சிபார்சு செய்ய சொன்னான். இப்போ அவன் எங்கே இருக்கான்? களவாணித்தனம் பண்ணான்னு வேலையை விட்டு நிறுத்திட்டேன். அந்த நாயோட வேலையா இது? விநாயகம் கிட்டத்தட்ட அவன் யாரென்று சொல்லிவிட்ட நிலையில் மறுநொடியே அவன் அம்மாவை தன்வசப்படுத்த ஒரு ஃபோன் போட்டார் விநாயகம். இப்போ பார், அலறி அடிச்சுக்கிட்டு பிள்ளையோட நேரில் வந்து நிற்பான் பாரு. மறுபக்கம் விநாயகத்தின் ஃபோன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்த தொடங்கியது. கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேச தொடர்ந்தனார். எசக்கி, எங்கவே இருக்க? ஐயாங்களா? நான் சுண்ணாம்பு காலவாசலுக்கு வந்திருக்கேன் ஐயா. என்ன ஐயா செய்யணும்? உனக்கு அந்த தங்கராசன் ஐயா தெரியும் தானே? ஐயே, எந்த தங்கராசுங்க ஐயா? எங்கிட்ட டிரைவராக இருந்து களவாணித்தனம் பண்ணனான்னு நான் வேலையை விட்டு தூக்குனேன்னு. ஐயையோ, அவனுங்களா? அவன் இப்போ நம்ம ஊர்லேயே இல்லைங்களே. இல்லாமல் தான் இங்கே என் பேத்தியை களவாண்டி முள்ளமாரித்தனம் பண்ணுறானாகும். ஐயையோ, என்ன சொல்கிறீங்க ஐயா? அவன் தமிழ்நாடே வேணாம்னு மும்பை பக்கம் போய்கிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். எதுக்கு அங்கே போய் தாதாவாகி இந்த நாட்டை இன்னும் கெடுக்கிறதுக்கா? அவளெல்லாம் தாதாவாகிறதா? என்னையா சொல்கிறீங்க? உன் கூட கதை பேச நான் இப்போ கூப்பிடலை. அந்த தங்கராசோட அம்மா நம்ம ஊரில் தானே இருக்கா? தெரியலிங்களே ஐயா, போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்க்குறேன். அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டு நேராக ஸ்ரீரங்கத்துக்கு வரேன். தூக்கி போட்டுக்கிட்டுனா உனக்கு அர்த்தம் தெரியாதா? உனக்கு அதிகபட்சம் 90 நிமிஷம் தானே அவனோட ஸ்ரீரங்கம் வரேன். ஸ்ரீரங்கத்தில் எங்கெங்க? கொள்ளிடம் பாலம் தாண்டும் போது ஃபோன் பண்ணு, சொல்கிறேன். ஒருவேளை அந்த அம்மா இல்லைன்னா போவேன்னான்லாம் வேண்டாம். அவள் நிச்சயம் அங்கே தான் இருப்பாள். தங்கராசும் மும்பைக்கெல்லாம் போகலை. அவனும் இப்போ ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கான். சரிங்கய்யா, இப்போவே கிளம்பிடுறேன். பார்த்து நீ அந்த கழுவியை தூக்குறது சிக்கலாகிட போகிறது. தங்கராசு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான். கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கோன்னு நயமாக பேசி இழுத்துக்கிட்டு வந்துடு. சரிங்க ஐயா. மறுபக்கம் இசக்கிக்கு போட்ட உத்தரவின் அடிநாதம் மீராவுக்கு புரிந்தது. சார், இதுவும் நல்ல ஐடியா தான். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். நீங்கள் சந்தேகப்படுற தங்கராசா இல்லாவது வேறு யாராவது இருந்துட்டா? இல்லைம்மா, அவன்தாம்மா. எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த கடத்துறது அமுக்கிறது இதெல்லாம் அவனோட வேலை தான். எங்கிட்ட விளையாட பார்த்தான். நான் இடம் கொடுக்கல. உன்னால் முடிஞ்சதை பார்த்து கொடான்னு இந்த குழந்தை விஷயம் தெரிஞ்சு விளையாடிட்டான். இருக்கலாம். நீங்கள் குழந்தைய கேட்டு வர்றப்ப அவனுக்கு எப்படி அது தெரியும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? இதில் யோசிக்க என்னம்மா இருக்குது? குழந்தைக்காக தவிச்சிக்கிட்டு இருக்கிறது நான் இருக்கிற பெரம்பலூருக்கே தெரியும். இவனும் கேள்விப்பட்டிருப்பான். அநேகமாக இந்த பையன் என்னை எதுலையாவது சிக்க வைக்கணும்னு நோட்டம் போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கணும். இந்த விஷயம் தெரிய வந்ததும் களத்தில் இறங்கிட்டான். எல்லாமே சரி. ஒரு குழந்தைய வீடு பூந்து திருட முடியும்னு அவன் எதை வச்சு நம்பினான்? எதுக்குமா இப்படி வளைச்சி கேட்குற? அந்த கிழவி இங்கே வரவும் பாரு, அவன் எப்படி கதறிக்கிட்டு ஓடி வரான்னு. சரி, அந்த கிழவியை நீங்கள் வர சொல்லவா போகிறீங்க? நேராக இங்கே நான் தங்க போகிற ஹோட்டல் ரூமுக்கு வந்துடட்டும். காதும் வச்ச மாதிரியே பேசுவோம். அப்போ போலீஸுக்கு தெரிய வேண்டாமா? வேணாம், விடு. அவனை பிடிச்ச பிறகு நான் என் ஆளுங்களை வச்சு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஒரு கை ஒரு காலுன்னு எடுத்து பிச்சை இடுற நான் என்ன விட்டுருவேன். அப்போ தான் புத்தி வரும். இல்லை, போலீஸுக்கு நாம் தகவல் நிச்சயம் தரணும். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதோட இந்த கேஸில் எஸ்ஐ நமக்காக ரொம்பவே அலைஞ்சிருக்காரு. சட்டப்படி அவனை தண்டிக்கிறது தான் சரி. இருவரும் மாறி மாறி பேசி கொள்ளும் பொழுது அவனிடமிருந்து திரும்பவும் ஃபோன் பப்ளிக் பூத் நம்பர்கள் காட்டி கொடுத்தன. சார், அவன்தான் திரும்ப லைனில் வரான்னு நினைக்கிறேன்.
அப்போ பேசுமா, எங்கே பணத்தோட வரணும்னு கேளு, நாம் முழிச்சுக்கிட்டதா காட்டிக்க வேண்டாம் என்றவர் கட் செய்தார். மீரா ஊகித்தது போல அவனே தான். என்ன ஃபோன் எங்கோ இருக்கு, போலீஸுக்கு போக முடிவெடுத்துட்டியா என்று கேட்டான். முட்டாள் மாதிரி பேசாத, விநாயகம் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். 10 லட்சம் இல்லை 15 லட்சம் கூட தரேன்னு சொல்கிறாரு. எங்கள் குழந்தைக்கு நல்ல விதமாக கிடைச்சா போகிறோம் எங்களுக்கு. அந்த ஆள் அப்படித்தான் சொல்லுவான், ஆனால் ஏதாவது திருட்டு வேலை செய்ய பார்ப்பான். அப்படி மட்டும் ஏதாவது தெரிஞ்சா மயக்கத்தில் இருக்கிற குழந்தைய அப்படியே எமங்கிட்ட போயிடும், ஜாக்கிரதை. பிளாக்மெயில், என்ன மிரட்டுற? அதான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல, எங்கே வரணும், உடனே இடத்த சொல்லு. என்னம்மா நீ என்ன மிரட்டுற? என்ன ஏதாவது துபாக்கூர் வேலை பார்க்குறீங்களா? மண்ணாங்கட்டி, குழந்தை உங்ககிட்ட இருக்கும்போது எதையாவது பண்ண நாங்கள் என்ன முட்டாளா? நீ குழந்தைய மயக்கத்தில் வச்சுருக்கேன்னு வேறு சொல்கிற பாரு. எனக்கு அதை கேட்கவும் கோபம் வந்துடுச்சு. என்னத்தடா அதுக்கு கொடுத்த? பயப்படாத, தூக்க மருந்து தான். சரி சரி, முதல்ல இடத்த சொல்லு. எனக்கு இதுக்கு மேலே எதுக்கும் பொறுமையே இல்லை. அதை அடுத்த ஃபோனில் சொல்கிறேன். 10 லட்சத்தை ஷோ ஒரு பொட்டலமாக கட்டி ரெடி பண்ணிவிடு. கொஞ்ச நேரத்தில் இடத்த நான் சொல்லிடுறேன் என்று ஃபோனை கட் செய்த மறுவினாடி மீராவின் முகத்தில் ஒரு உற்சாகம். என்ன மீரா? ஸ்ரீதர் அநேகமாக அவன் கொள்ளிடக்கரையோரமாக ரயில் பிரிட்ஜை ஒட்டி தான் இருக்கணும். அவன் பேசுகிறப்போ ரயில் போகிற சத்தம் கேட்டது. அப்படியே பக்கத்தில் துணி துவைக்கிற சத்தமும் கேட்டது. அப்படியா? அது சாராயம் புழங்குற இடம்தான். மறைவான பகுதிகள் அங்கே நிறைய இருக்குது. அவன் ஃபோன் பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்க்குறீங்களா? அதுக்கு என்ன, நாங்கள் அந்த பக்கம் போகிறது இருக்கட்டும். அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிடுச்சா? அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்ட அந்த நொடிகளில் பஞ்சகச்சம் உடுத்தி 12 திருமண் போட்ட ஐயங்கார் சுவாமி ஒருவர் வீட்டுக்குள் நுழைந்தார். அவரை சந்தானகோபாலன் கூட அதற்கு முன் பார்த்ததில்லை. அவரை வெறித்து பார்க்கும் பொழுதே அவர் பேச ஆரம்பித்து விட்டார். என் பேர் சுந்தரேசன், ஐயங்கார் வேஷத்தில் வந்திருக்கேன், பயப்படாதீங்க. முத்துராம் ஐயா தான் என்னை அனுப்பி வச்சார். நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. பொதுவாக கிட்னாப்பிங் கேஸ்னால் நாங்கள் தனியாக ஒரு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிடுவோம். அந்த வகையில் உங்கள் ஃபோனை நாங்கள் ட்ரேஸ் பண்ணதில் எங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி ட்ரேஸ் பண்ண முடியுங்கிறத எதிரி யூகித்திருக்க மாட்டான், அவனால் முடியவும் முடியாது. எதிரி பப்ளிக் பூத்துலேருந்து முதல் தடவையாக பேசுகிறப்ப அதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த தடவை பேசுகிறப்ப பிடிக்கிறதுக்கு என்னை போல் ஒரு வேஷம் போட்ட போலீஸ் அங்கே போயிட்டாங்க. இந்நேரம் பிடிச்சிருப்பாங்க. விநாயகம் சார் சொன்னது ரொம்ப சரி. பூத்தில் பேசியது தங்கராஜ் தான். அவனை இந்த நேரம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு இன்னொரு ஆள் உடந்தை. அந்த ஆள்கிட்டத்தான் குழந்தை இருக்குது. கொஞ்ச நேரத்தில் குழந்தையும் கிடச்சிடும், கவலைப்பட வேண்டாம். வந்தவர் மளமளவென்று சொல்லி முடிக்கவும் அனைவரிடமும் ஸ்தம்பிப்பு. என்னங்க பேச்சையே காணோம்? இல்லை, எப்படியெல்லாம் யோசிக்கிறீள்? என் ஃபோனை ட்ரேஸ் பண்ணேன்னு சொன்னீங்களே, எப்படி? அது புரியலை. கேஸ் ஃபைல் ஆன உடனேயே எங்கள் ஆக்ஷன் தொடங்கிடுமா? சம்மந்தப்பட்டவங்க ஃபோனுக்கு நிச்சயம் பிளாக்மெயிலர் ஃபோன் பண்ணுவாங்கிறது ஒரு சாதாரண கணக்கு. இப்போ நிறைய வசதி வாய்ப்புகளை வந்தாச்சேம்மா. அதோட டீட்டெயில்ஸை நாங்கள் வெளியே சொல்லக்கூடாது, அது எங்களோட தொழில் ரகசியம். சரி, நாங்கள் உங்ககிட்டே வராமல் தன்னிச்சையாக செயல்பட்டு இருந்தால் பிளாக்மெயிலர் முதல்ல கண்ட்ரோல் பண்ணுறதே போலீஸை தான். பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயந்துக்கிட்டு பிளாக்மெயிலர் சொன்னபடி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குற விஷயந்தான். அதனால் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் ஏற்ப திட்டம் போட்டு செயல்படுவோம். இப்போ கூட நான் இங்கே இந்த வேஷத்தில் வந்ததை அந்த தங்கராசோட ஆட்கள் யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஐயங்கார் வேஷத்தில் வந்ததால் சந்தேகப்பட வழி இல்லை. என்ன சொல்கிறீங்க சார்? அவனுக்கு சப்போர்ட்டாக எவ்வளவு பேர்? 2 பேர் தாம்மா. இப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியில் யாராவது இருக்கிறாங்கிறது கூட ஒரு எச்சரிக்கையான எண்ணம், அவ்வளோதான். கட்டாயம் இருக்கணுங்கிறது கிடையாது. அவர் சொல்லும் பொழுதே மீராவுக்கு ஃபோன் வந்தது. விநாயகம் பேசினார். அம்மாடி, அந்த களவாணியை பிடிச்சிட்டாங்க. நான் சொல்ல வந்த அதே தங்கராஜ் தான் அவன் என்றார் உற்சாகமாக. சார், குழந்தை கவலைப்படாது. உன் வீட்டு வேலைக்காரி மகாவோட புருஷங்கிட்ட தான் குழந்தை இருக்குது. கொள்ளிடக்கரையோரமாக வண்ணாம்படித்துறைக்கிட்ட ஒரு மறைவான இடத்துல இருக்கான் அவன். நாம் கேமரா பதிவில் பார்த்தப்போ ஒரு மொபைட்டில் போனான் இல்லையா? ஆமாம். அப்போ முன்னால் ஒரு வயர் கூட இருந்ததில்ல? ஆமாம். உள்ள குழந்தையத்தாமா இருந்திருக்கா இந்த தங்கராஜ். உன் வீட்டுக்கு வெளியிலேன்னு வெறிச்சு நின்று பார்க்குறப்ப அந்த பக்கமாக இந்த உன் வேலைக்காரி புருஷனும் யதார்த்தமாக பார்த்துருக்கான், பேசியிருக்கான். அப்படியே கூட்டணி அமைச்சிட்டாங்க. குழந்தைய பேங்க் வரும்போது பார்க்க வரும்போது நீங்கள்லாம் இருந்தால் பொண்டாட்டி இருக்காளேன்னு தேடி வந்து சொல்லி தப்பிச்சு இருப்பான். நம்ம நேரத்துக்கு யாரும் கிட்டே இல்லாததால் பேசாமல் தூக்கியும் வந்துட்டான். மை காட், எல்லாமே பிரமிப்பாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.